கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த நாள தியானத்தினுடைய தலைப்பு ஆராதனை முறை, லிட்டர்ஜி ஆர் லிபர்ட்டி. வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 66 முதல் 9 வசனங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது செயல்களில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீது எங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் செயலில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் கழிகூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் மக்கள் இனங்கள் மேல் நோக்கமாய் இருக்கின்றன. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. மக்களே, நம்முடைய கடவுளை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். இன்றைய மனப்பாட வசனம், கடவுளை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும். யோவான் 4 அத்தியாயம் 24 வசனம். Those who worship God must worship Him in spirit and in truth. கைதட்டி குதூகலிக்கும் இளைஞன் ஒருவனை பார்த்து ஒரு பெரியவர் உரைக்கிறார். கைகூப்பி தலைவணங்கி அமெரிக்கையாய் நிற்கும் தாய் ஒருத்தியை கேள்விக்குறியோடு உற்று நோக்குகிறாள் ஒரு இளம் நங்கை. குதிப்பதும் துதிப்பதும் ஒரு சிலருக்கு வாடிக்கை, வேறு சிலருக்கோ அது வேடிக்கை. ஆராதனையை கருத்தாளமும் கிரமமாய் இருக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு திருச்சபை தந்தையர், சர்ச் ஃபாதர்ஸ், சபை கூடி வரும்பொழுது பயன்படுத்தும்படி துதி, ஜெபம், விண்ணப்பங்கள் ஆகியவற்றை எழுதி கொடுத்தார்கள். ஆனால் நாளடைவில் அவை யாவும் அர்த்தமற்ற கடமையாகவும் வரட்டு சடங்காகவும் மாறிவிட்டன. ஆனால் சமீப காலத்தில் உலகெங்கும் துதி ஆராதனையின் ஆவி ஊற்றப்பட்டு மறுபடியுமாக வசந்த காற்று திருச்சபையை நோக்கி வீச துவங்கி உள்ளது. இதில் பரவசமடைந்த கிறிஸ்தவர் பலர் பழைய ஜெப புத்தகங்களை பயன்படுத்தி ஆராதிக்கும் பழைய முறையை அப்படியே விட்டுவிட்டு முழுமையாக சுயாதீன ஆராதனை முறையை தழுவிவிட்டனர். இது முதியவர்களுக்கும் இளையவர்களுக்கும் இடையில் மட்டுமல்ல, புராதன சபைகளுக்கும் புதிய சபைகளுக்கும் இடையேயும் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இதை சரி செய்வது எப்படி? ஆவியோடும் அதே வேளையில் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். அப்படியே பவுல் அப்போஸ்தலனும், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சாட்சி கூறினார். புத்தக ஜபங்களில் கருத்து செறிவு நிறைவா இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனாலும் ஆராதிப்போரின் உள்ளான உணர்வுகளை விடுதலையோடு வெளிப்படுத்துவதற்கு அங்கு சில தடைகள் உண்டு. சுயாதீன ஆராதனைகளிலோ பெரும்பாலும் ஒரு சில கருத்துக்களே திரும்ப திரும்ப வருகின்றன. வேத வெளிப்பாட்டின் ஒரு சில பகுதிகளே திரும்ப திரும்ப பயன்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், ஒன்றுக்கு அடுத்தது தேவை, ஒன்றில்லாமல் ஒன்று முற்றுப்பெறாது. ஒவ்வொருவரும்
மற்றவரிடமிருந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டால்தான் ஆரோக்கியமான சமநிலை கிடைக்கும். எழுந்து நிற்பது, தலை வணங்குவது, முழங்கால் படிவது, இவை மட்டுமே பெரும்பாலும் புத்தக ஆராதனை முறைகள் உள்ள சபைகளில் உண்டு. ஆனால் திருமறை கூறுகிற கைகளை உயர்த்துதல், கைத்தட்டுதல், நடனமாடுதல் ஆகியவற்றை மற்ற சபையினர் தான் பயன்படுத்துகிறார்கள். நமது அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தவே கடவுள் நமக்கு உணர்ச்சிகளை தந்திருக்கிறார். எனவே வேத வசனங்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டுவதை தவிர்க்க வேண்டுமானால் முதற் குழுவினர், அதாவது எழுந்து தலைவணங்கி முழங்காற்படுகிற பழக்கம் மாத்திரம் உள்ள முதற் குழுவினர் தங்கள் தயக்கங்களை விட்டு சற்று வெளிவர வேண்டும். முதியவர்களுக்கு அதிரும் இசை பிடிக்காது, அலறக்கூடாது. சபைகளில் ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டுமானால் முதியவர்களின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். அதே சமயம் முதியவர்களும் மாற்றத்தை கண்டவுடன் சீற்றம் கொள்ளக்கூடாது. நவீன கால பல்லவிகள் பலரை நான் பார்க்கும் பொழுது அவை ஒரு சில கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்கின்றன. உபதேச கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் பல நவீன பல்லவிகள் பாடல்களுக்கு உபதேச ஆரோக்கியம் போதாது. எனவே பாடல் இயற்றுவோர் நல்ல முதிர்ந்த வேத போதகர்களுடன் உட்கார்ந்து தங்கள் பாடல்களை வெளியிடும் முன் சரிபார்க்க வேண்டும். ஆர்ப்பரிக்க ஒரு வேலை உண்டு, அமர்ந்திருக்க ஒரு வேலை உண்டு. There is a time to shout and there is a time to be silent. இதை சமநிலைப்படுத்துவோமானால் நம்முடைய ஆராதனைகளிலே ஆவியும் நிறைந்திருக்கும், கருத்தும் நிறைந்திருக்கும், ஆரவாரமும் நிறைந்திருக்கும், ஆரோக்கியமான உபதேசமும் நிறைந்திருக்கும். ஒன்றில்லாமல் ஒன்று முற்று பெறாது. ஒன்றில்லாது ஒன்றை மாத்திரம் பிடித்துக் கொண்டால் நாம் ஒரு பக்கம் திருப்பி போடாத அல்லது ஒரு பக்கம் மட்டுமே வெந்த ஒரு தோசையை போல அல்லது ஒரு அப்பத்தை போல தான் நாம் இருப்போம். தேவனை வழிபடுகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் அதே வேளையில் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும், எவ்விதமான ஆராதனை உமக்கு பிரியமானது என்பதை உம்முடைய திருவசனத்திலிருந்து சுருக்கமாக நாங்கள் தியானிக்க கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எந்த ஒரு ஓரத்திற்கும் நாங்கள் சென்று விடாதபடி, எப்பொழுது பார்த்தாலும் ஆர்ப்பரிப்பது அமெரிக்கா இருப்பதே கிடையாது, எப்பொழுது பார்த்தாலும் மயான அமைதியில் இருப்பது ஆர்ப்பரிப்பே கிடையாது, இந்த இரண்டு ஓரங்களும் எங்களுக்கு இல்லாதபடி சமநிலைப்படுத்தி இரண்டு முக்கியமான உணர்வுகளின் வெளிப்பாடுகளையும் ஒருங்கே கொண்டு வந்து ஒருங்கிணைத்து கர்த்தாவே அர்த்தமுள்ள ஆழமுள்ள அதே வேளையிலே ஆண்டவரே பரவசம் நிறைந்த ஒரு ஆராதனையை எங்களுடைய தனி வாழ்விலும் தனி ஜெபத்திலும் எங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் எங்களுடைய சபைகளின் கூடுகளிலும் நாங்கள் அபியாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். உங்களுடைய திருவசனத்தை இவ்வளவு தெளிவாக நீர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறதற்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறோம். வசன மார்க்கத்தாராக வசனத்தையே பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.